கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, கொலோசியர் 4:2 ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டினியூ earnestly in prayer. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஒரு ஜெபம். நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தான், நீ ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மை நித்தமும் இதுவரை நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லணும். இன்னொரு புறம் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ரெண்டுமே ஆண்டவர் தான் செய்யறாரு. நன்மை செய்தது ஆண்டவர் தான், செய்ய போறது ஆண்டவர் தான். எனவேதான் அவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லணும், நடத்த போகிற பாதைக்காக அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில இந்த 2 காரியங்கள் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் என்னை சுமந்து கொண்டு செல்ல போகிற உங்களுடைய திட்டத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு நம்மை அர்ப்பணிக்க நாம் முற்படும் போது நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை சுமப்பேன். அவருக்காக காத்திருந்து நன்றி சொல்லணும், ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் நீங்க நடத்துங்க, இனிமேலும் நீர்தான் என்னை நடத்த முடியும். ஒருவேளை இன்னைக்கு எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வியாதிகள், இன்னைக்கு எத்தனையோ துர்ச்செய்திகளை நம்ம கேட்டிருக்கோம்ல. ஆனா அதன் மத்தியிலையும் நம்ம ஆண்டவர் தான் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்ல. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இனியும் உங்களை நான் நடத்துவேன். நீங்க ஜெபத்துல காத்திருங்க, எனக்காக நீங்க காத்திருங்க. எனக்காய் காத்திருக்கிற மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்ததற்கு உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் என்னை நடத்தும், என்னை சுமந்து கொள்ளும், அதற்கென்று நான் ஜெபிக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய மகிமையை நாம் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அவர் நம்மோடு கூட வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரை நம்பி காத்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நிறைய முறை நம்ம நன்மை பெற்று மறந்து போயிடுறோம். தரப்போகிற ஆசீர்வாதங்களை நம் சந்தேகப்பட்டு இழந்து போகிறோம். அல்ல, இதுவரை நம்மை நடத்தி வந்ததற்காக நன்றி சொல்லணும், இனிமேலும் நடத்த முடியும் என்று சொல்லி ஜெபத்தில் காத்திருக்கணும். அப்படி நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அற்புதத்தை பார்ப்ப, கவலைப்படாதிருங்கள், நீ அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றியப்பா. ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொன்னீரே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு நம்பிக்கை நீ தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வெளிப்படட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.